இந்த சந்தர்ப்பத்துல அர்ஜுனன் எழுந்திருந்து ஓடி வந்து காலில் போய் பீமன் காலில் நமஸ்காரம் பண்ணி, இது பர்யந்தம் அண்ணாவை மரியாதை குறைவா பேசாமல் தெய்வமாக நினைச்ச நீங்கள் இது மாதிரி இன்னைக்கு பேசினேலே, இதுக்கு காரணம் பரைஸ்தே நாசிகம் நூனம், சத்ருக்கள் ஏதோ மந்திர பலத்தாலே ஆபிச்சாரம் பண்ணி உங்க சித்தத்தை கெடுத்துட்டான்னு நினைச்சேன். பரைஸ்தே நாசிதம் நூனம் தர்மத்தினால அண்ணாவை உசத்தி உசத்தின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இது மாதிரி சபையில எல்லோரும் இருக்கும் பொழுதும் அவர் கையை பிடிச்சி இழுத்து நெருப்ப வச்சு கொடுத்துறேன்னு சொல்லி அவன் நான் சிரிக்க முடியா பண்ணினேடே, சத்ருக்குள் உங்க சித்தத்தை கெடுத்து அண்ணாட்ட இருந்த பக்தியை கெடுத்திருக்காள். அந்த பிரபு மனம் கலங்கித்தையானா நம்ம குடும்பம் சாம்பலா போயிடும் சொல்லி பிராதரம் தார்மிகம் ஒரு தர்மிஷ்டனான பிராதா தர்மத்தை நம்பி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பகவானையும் தெய்வத்தையும் பெரியோர்களையும் உபாசிக்கிறவனை போய் கண்கலங்க முடியா பண்ணினா நம்ம குடும்பம் நாசமா போயிடுமேன்னு பிடிச்சி இழுத்து உட்காந்து வச்சு தர்மபுத்தர் காலில் போய் விழுந்து அர்ஜுனன், அண்ணா பீமண்ணா கோபிஷ்டாள் உங்களுக்கு தெரியும், நீங்க ஏதாவது தாபப்பட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துவிடும், வருத்தப்படப்படாதுன்னு ஆளாம். தர்மபுத்தர் குழந்தை என்ன சொன்னானே தெரியாது, நான் சுவாமியை கோபாலனேனா தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு, எனக்கு என்ன சொன்னானே குழந்தை சொன்னதே தெரியாது, தெரிஞ்சா கூட நான் கோச்சுக்கு போறது இல்லையே.